அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. நிதானம் என்று சொல்வது எது? அதை பற்றி பார்க்கலாம். நிதானம். மனிதனாக பிறக்கப்பட்ட அனைவருக்கும் நிதானம் மிக மிக முக்கியம். நிதானமாக இருந்தால் வாழ்வில் நல்ல விதத்தில் பயணித்து விடலாம். நிதானம் என்று சொல்வது எதை என்றால் பொறுமையாக இருப்பது, அமைதியாக இருப்பது. இதுதான் நிதானம். ஒரு முடிவை எடுக்கும் சமயத்திலும் சரி, ஒரு செயலை செய்யும் சமயத்திலும் சரி, அவசரமாக செய்யாமல் நன்கு சிந்தித்து அமைதியாக செய்வதுதான் நிதானம். முதலில் ஒரு மனிதனுக்கு பேசும் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். முதலில் ஒரு மனிதனுக்கு பேசும் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். நாம் பேசும் வார்த்தை மற்றவர்கள் மனதை புண்படுத்தாது இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து உதிர்க்கும் வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை சிறிதளவும் கூட புண்படுத்தக்கூடாது. உடனடியாக முடிவு எடுக்காமல் பல நேரத்தை செலவிட்டும் பல நாட்களை செலவிட்டும் முடிவெடுத்தால் நிதானமாக முடிவு கிடைக்கும். நிதானமான முடிவு கிடைக்கும். அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அனைவருக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்யலாம். இது நிதானத்திற்கு ஒரு அறிகுறி. நிதானத்தை கடைப்பிடிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்றால், தியானம் செய்யலாம், பொறுமையாக இருக்கலாம், மற்றவர்களிடம் கேட்கலாம், தானும் சிந்திக்கலாம். இந்த டைம்க்கே இதை முடித்தாக வேண்டும் என்று இருக்கக்கூடாது. மற்றவர்களை காட்டிலும் நாம் முந்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நிதானத்தை கடைபிடித்தால் நன்றாக இருக்கலாம். முடிவு தெளிவாக இருக்கும். முக்கிய சமாச்சாரம் என்னவென்றால், சொல்கின்றேன் கேளுங்கள். நாம் சொல்வதையும் நாம் கேட்பவற்றையும் கவனமாக கவனித்தாலே நிதானமும் கவனமும் வந்துவிடும். அதாவது நாம் சொல்வதையும் நாம் கேட்பவற்றையும் கவனமாக கவனித்தாலே நிதானமும் கவனமும் நமக்கு வந்துவிடும். அப்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருக்குமே இருக்காது. அதாவது நிதானத்தை பற்றி ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள். நாம் படிக்கும் காலத்தில் நிதானம் இழந்தால் நம் படிப்பு கெட்டுவிடும். நாம் படிக்கும் காலத்தில் நிதானம் இழந்தால் நம் படிப்பு கெட்டுவிடும். விளையாடும் பொழுது நிதானம் இழந்தால் விளையாட்டு தோல்வியில் முடியும். விளையாடும் பொழுது நிதானம் இழந்தால் விளையாட்டு தோல்வியில் முடியும். போதை மயக்கத்தில் நிதானத்தை இழந்தால் போதை சிறைவாசம் தள்ளிவிடும். போதை மயக்கத்தில் நிதானம் இழந்தால் போதை சிறைவாசம் தள்ளிவிடும். வாகனம் ஓட்டும் பொழுது நிதானம் இழந்தால் வாகன விபத்து ஏற்படும். வாகனம் ஓட்டுவதில் நிதானம் இழந்தால் வாகன விபத்து ஏற்படும். பதவியில் நிதானம் இழந்தால் பதவி பறிபோகும். பதவியில் இருக்கும் பொழுது நிதானம் இழந்தால் பதவி பறிபோகும். பணியில் இருக்கும் பொழுது நிதானம் இழந்தால் பணி நீக்கம் கிடைத்துவிடும். பணியில் இருக்கும் பொழுது நிதானத்தை இழந்தால் பணி நீக்கம் கிடைக்கும். நிதானம் எதிலும் தவறக்கூடாது. நிதானம் எதிலுமே தவறக்கூடாது. நிதானம் தவறினால் அனைத்துமே வீண். நிதானத்தை தவறவிட்டால் அனைத்தும் வீண்தானே. நிதானமாக இருப்பது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சிறந்த வழியாகும். நிதானமாக இருப்பது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு சிறந்த வழியாகும்.
சிறந்த வழிகாட்டி. அதாவது மனிதன் நிதானத்தை இழந்தால் உடல்நிலை பாதிக்கும். ஒரு மனிதன் நிதானத்தை இழந்தால் உடல்நிலை பாதிக்கும், மனநிலை பாதிக்கும், உடல் தளர்வு ஏற்படும், மூளைச்சோர்வு ஏற்படும், உண்ண பிடிக்காது, உறங்க பிடிக்காது, உறவுகளிடம் பேச பிடிக்காது, உடுத்த பிடிக்காது, உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருக்க பிடிக்காது, உறங்காமலும் உண்ணாமலும் உடுக்காமலும் உறவுகளிடம் பேசாமலும் அமைதியாக படுத்துக்கொண்டே காலத்தை கழிப்பர். படுத்துக்கொண்டே இருப்பதற்குத்தான் பிடிக்கும், ஆனால் உறக்கம் இருக்காது. என்ன செய்வது? நிதானத்தை இழந்தால் எத்தனை துன்பங்களை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போனால் நமக்கு நிம்மதி என்பதை இழந்து வேறு முடிவுகளுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நிதானத்தை யாருமே எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எவரிடத்திலும் எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது. தவறு. எப்பொழுதுமே பயன்படுத்த வேண்டும். நிதானத்தை எப்பொழுதும், எந்த இடத்திலும், எல்லோரிடத்திலும், எங்கும், எந்த செயலிலும் எவரும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். மனிதன் நிதானத்தை இழந்தால் உடல்நிலை பாதிக்கும், மனநிலை பாதிக்கும், அனைத்துமே வீணாக போய்விடும். பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். அக்காலம் முதற்கொண்டே என்ன சொல்வார்கள் தெரியுமா? பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். அதாவது எந்த காரியத்திலும் பதட்டம் கூடாது, நிதானம் தேவை. நிதானம்தான் மனிதனுக்கு மிக மிக அவசியம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரை நிதானம் தேவை. அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர், அதாவது வாழ்க்கை என்றால் கணவன் மனைவி என்று தான் எல்லோரும் நினைத்து கொள்கிறார்கள். அது தவறு. குடும்பத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்களா? குழந்தைகளோ, பெற்றோர்களோ, உடன்பிறப்புகளோ, மற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களா? நாம் கணவன் மனைவி தான் குடும்பம் என்றால் எடுத்துக்கொள்கின்றோம். அது தவறு. குடும்பம் என்றால் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்தது தான் குடும்பம் என்னை பொறுத்தவரையில். அதாவது அனைவருமே ஒருவருக்கொருவர் நிதானத்தை கடைபிடித்தால் ஒற்றுமையாக இருக்கலாம். ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நிம்மதி தானாக கிடைத்துவிடும். அனைத்து செயல்களும் செழிப்பாக இருக்கும். செய்யும் பொழுது அது சிதறாது, செழிப்பாக இருக்கும். எந்த கஷ்டங்களும் வந்து சேராது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதாவது ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவசரம் எடுக்கலாம், மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உதாரணம். இருந்தாலும் அதில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன வழிமுறையை கையாளலாம் என்று, அப்பொழுது முதலுதவிக்கு கூட வழி கிடைக்கும். நிதானமாக இருந்தால். நிதானத்தை இழந்தால் அதுவும் மீன்தானே. யோசித்து பார்த்தால் நிதானம் எல்லா செயல்களிலும் மனிதனுக்கு, சிறிய செயலாகட்டும், பெரிய செயலாகட்டும், நம்முடைய செயலாகட்டும், மற்றவருடைய செயலாகட்டும், நிதானம் கடைபிடிக்க வேண்டும். நிதானம் என்பது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே நிதானம் தேவை. நிதானத்தை இழந்தால் நிம்மதி இழப்போம் என்பது உறுதியாகின்றது அல்லவா? நிதானத்தை இழந்தால் நிம்மதியை இழப்போம் என்பது உறுதியாகின்றது அல்லவா? நடைமுறையில் பாருங்கள், அது உண்மையாகத்தான் இருக்கும். நிதானமாக வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், நிதானத்தை கடைபிடிப்போம், நிம்மதியை ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியாக